ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்ற திருக்கோவில் ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில், தேவதானம் கிராமம், மன்னார்குடி தாலுகா, திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சக்தி படைத்த அம்பாளாக விளங்கி இவ்வூரின் எல்லை தெய்வமாகவும் இருந்து வேண்டுவோருக்கு வேண்டுவன அளித்து மக்களை துன்பத்திலிருந்தும் அவர்களுடைய கடினத்தில் இருந்தும் மக்களை காப்பாற்றி வருகிறாள். இந்த அம்பாளை பற்றி பார்ப்போம். இந்த திருக்கோவிலில் அடியேன் நின்று கொண்டிருக்கின்றேன். வாருங்கள், திருக்கோவிலை பார்ப்போம். வாருங்கள், கோவிலின் உள்ளே போகலாம். ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில். சக்தி தெய்வங்கள் முன்னே இருபுறமும் நின்ற நிலையில் அருள் பாலிக்கின்றார்கள். ஸ்ரீ மகா மாரியம்மன் தாயே, உன் திருவடிகள் போற்றி போற்றி. தாயே, உன்னிடத்தில் வந்து வேண்டுவோருக்கு வேண்டுவன அளித்து எல்லோரையும் சிறப்பாக எல்லா வளங்களும் பெற்று வாழ தாயே நீ அருள் புரிவாயாக. இத்திருக்கோவிலில் எல்லா வைபவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லா வருடமும் திருவிளக்கு பூஜை மிகவும் சிறப்பாக நடக்கும். அம்பாளுக்குரிய அனைத்து விசேஷ நாட்களிலும் இங்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், ஆலயத்தின் வெளிப்புறம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தாய் சக்தி பெரியாச்சி தாய் இருந்து அருள் பாலிக்கின்றாங்க. ஓம் பெரியாச்சி அம்மா தாயே, உன் திருவடிகளை உன் பாதம் தொட்டு வணங்குகின்றோம். எங்களுடைய குறைகளை எல்லாம் போக்கி எங்களுக்கு நல் வழியை காட்டம்மா தாயே. ஓம் சக்தி தாயே. இப்போ திருக்கோவிலின் வெளிப்புறம் வந்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்பிரகாரம். இந்த திருக்கோவிலின் பின்புறம் அம்பாள் கிழக்கு நோக்கி இருக்காங்க. அதனுடைய பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருக்குளம் உள்ளது. வில்வ மரம் அமைந்து மிகப்பெரிய ஆன்மீக மையமாக இந்த தேவதானம் கிராமத்தில் அம்பாள், ஸ்ரீ ஐயனார், விநாயகர் இவங்கெல்லாம் இருந்து இந்த இடம் ஒரு பெரிய ஆன்மீக மையமாக இந்த இடம் திகழ்கிறது. ஏகவில்வம் சிவார்ப்பணம். இங்கே பார்த்திங்கன்னா வில்வ மரம். கீழே சிவபெருமான் இருக்கார். பிரம்ம முராரி சுராட்சதலிங்கம் நிர்மலபாசிச சோபிதலிங்கம் ஜென்மத துக்க விநாசதலிங்கம் தர்பணமாமி சதாசிவலிங்கம் குங்கும ஜன்மத லேபிதலிங்கம் சிவாய நம. ஓம் நம சிவாய. ஏகவில்வம் சிவார்ப்பணம். சிவலிங்கத்திற்கு சிவபெருமான் திருமேனியில் நாம் ஒரு வில்வ இலையை நாம் போடும் பொழுது நம்மளுடைய ஜென்ம பாவங்கள் தீர்ந்து விடுகிறது, குற்றம் குறைகள் போய்விடுகிறது. சிவாய நம. இப்போ திருக்கோவிலின் வெளிப்புறம் வருகின்றோம். இதன் திருக்கோவிலின் அடியேன் இப்பொழுது திருக்கோவிலின் பின்புறம் உள்ள திருக்குளத்தை காட்டுகின்றேன். ஸ்ரீ விநாயக பெருமான் 5 கரத்தோனை ஆணை முகந்தனை
இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. ஸ்ரீ விநாயகாய நமக, ஸ்ரீ விநாயகாய நமக, ஸ்ரீ விநாயகாய நமக, ஸ்ரீ விநாயகாய நமக. கோவிலினுடைய நுழைவாயிலே விநாயகப் பெருமான் இருக்கார். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருக்குளம். இப்போது வெளிப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருக்குளம், நேராக பார்த்தா ஐயனார் திருக்கோவில். ஸ்ரீ விநாயகப் பெருமானையும் ஸ்ரீ மகாமாரியம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு வெளிப்புறம் வந்துள்ளோம். இப்போ பார்த்து கொண்டிருப்பது திருக்குளம். இப்போ நாம் ஒரு 50 மீட்டர் தொலைவில் ஸ்ரீ ஐயனார் திருக்கோவிலை அடைகிறோம். ஐயனார் திருக்கோவிலின் வெளிப்பகுதியில் உயர்ந்த மதில் சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், ஆலயத்தின் உள்ளே செல்லலாம். ஐயனார் பாணி வாகனங்களான குதிரை வாகனங்கள் எழுந்து கம்பீரமாக நிற்கின்றார்கள். ஸ்ரீ வீரனார். ஐயனாரப்பா, உன் திருவடிகள் போற்றி போற்றி. இரண்டு புறமும் யானை திருவுருவங்கள். வலமும் இடமும் ஸ்ரீ விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான். கரும்புடைய ஐயனார், உனது திருவடிகள் போற்றி போற்றி. எல்லையை காத்து கொண்டிருக்கின்றார்கள் கரும்புடைய ஐயனாரும் ஸ்ரீ மகாமாரியம்மனும் விநாயகப் பெருமானும். இவ்வூரினுடைய எல்லையை காத்து, மக்களை காத்து, யாதொரு குறையுமின்றி எல்லோரையும் வழி நடத்துகிறார்கள். இந்த ஊருக்கு அருகாமையில் வரக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் இங்கு வந்து ஐயனாரப்பனையும் மகாமாரியம்மனையும் தரிசனம் செய்துவிட்டு போகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் கொடுக்கணும்.